வணக்கம். தொடர்ந்து நம்மளோட சேனல்ல இருந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுற ட்ரேடருக்காகவும் இன்வெஸ்டர்ஸ்க்காகவும் பயனுள்ள தகவல்கள் வீடியோவை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். எங்களுடைய சேனலோடைய பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணாலே ஒவ்வொரு செக்மெண்ட்டாக நாங்கள் போட்ட வீடியோஸில் நீங்கள் பார்க்க முடியும். நீங்களும் வந்து பாருங்கள். இந்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் பிசிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பிசிஆர்னா என்ன அப்படின்னா, புட் கால் ரேஷியோ என்பதோடைய சுருக்கம் தான் அந்த பிசிஆர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ஒரு ஆப்ஷன் மார்க்கெட்டோடைய இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து மார்க்கெட் வந்து எந்த திசையில் செல்லும் அப்படின்னு இண்டிகேட் பண்ணுற ஒரு கருவியாக வந்து இது இருந்துகிட்டு இருக்கு. சரி, இந்த புட் கால் ரேஷியோங்கிறத எப்படி வந்து கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நாங்கள் ப்ரோக்கரேஜ் ஃபீ ஜீரோதாவோட அஃபிஷியல் ஆத்தரைஸ்ட் பார்ட்னராக இருக்கோம். நீங்கள் புதுசாக ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஜீரோதாலேருந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண நினச்சிங்கன்னா, அதுவும் ஃப்ரீயாக ஓப்பன் பண்ண நினச்சிங்கன்னா எங்களோட டீமை காண்டாக்ட் பண்ணலாம். ஜீரோதாவோட அஃபிஷியல் வெப்சைட்டில் எங்களுடைய பிரான்ச் ஆஃபீஸ் எங்கெல்லாம் இருக்குங்கிறத லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. டிஸ்பிளேக்கு தெரிகிற நம்பருக்கோ அல்லது கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய எங்களுடைய அஃபிஷியல் ஆன்லைன் அக்கௌண்ட் லிங்கை பயன்படுத்தி உங்களோட ஜீரோதா அக்கௌண்ட்டை கம்ப்ளீட் பண்ணி முடிங்க. எங்களோட லிங்க்கை நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது அதில் பேங்க்கோடைய டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுற ஸ்டெப்புக்கும் கீழே அசிஸ்டட் பைன்னு இருக்கும். அதில் AUTRBS அப்படிங்கிற எங்களுடைய கோடை மென்ஷன் பண்ணுங்கள். அப்போ தான் தமிழ்நாட்டிலேருந்து ஃபர்தர் சப்போர்ட் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த பிசிஆரோடைய டீட்டெயில்ஸை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சந்தையில் நிலுவையில் இருக்கிற ஒட்டுமொத்த ஆப்ஷன் கான்ட்ராக்ட்களின் எண்ணிக்கையை குறிக்கிறது தான் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ஒரு நாளைக்கு நடந்த மொத்த கான்ட்ராக்டோடைய அந்த வால்யூமுக்கும் வேறுபட்டதாக வந்து இருக்கும். ஸோ அதனால் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து இந்த பிசிஆர் ரேஷியோ வந்து நம்ம கால்குலேட் பண்ணும்பொழுது அதோட முக்கியத்துவம் என்னவா இருக்கும் அப்படின்னா, மார்க்கெட்டோடைய ஒட்டுமொத்த ஒரு சென்டிமெண்ட் என்ன அப்படிங்கிறத கண்டறிய அது பயன்படும். ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா, ஒரு நாள் முடிவில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வால்யூமை விட பிசிஆர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான குறியீடாக வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து கருதப்படுது. சரி, இப்போ இந்த புட்கால் ரேஷியோவுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா, புட்டோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வகுத்தல் காலோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், இதில் கிடைக்கக்கூடியது தான் பிசிஆர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது புட்டோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து எத்தனை பேர் மார்க்கெட்டில் கீழே போகும் அப்படின்னு பெட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்க நம்மளுக்கு உதவும். அதே கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா எத்தனை பேர் மார்க்கெட் வந்து மேலே போகும் அப்படின்னு பெட் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த கவுண்ட்டை நம்மளுக்கு பார்க்க வந்து உதவும். ஸோ இந்த ரெண்டையும் வச்சு தான் அந்த ரேஷியோ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த ரேஷியோவில் ஒரு வேல்யூ கிடைக்குது. அதோடைய அர்த்தம் என்ன, அது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த பிசிஆர் ரேஷியோ வந்து 1க்கும் கீழே இருந்துச்சு அப்படின்னா, அங்கே புட்டோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை விட கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு குறைவாக இருக்குது அப்படின்னு அர்த்தமாகுது. ஸோ இது வந்து மார்க்கெட்டில் எதிர்காலத்தில் முதலீட்டாளர்கள் வந்து பேரிஷை உணர்ந்துறாங்க அப்படிங்கிறத நம்ம குறிக்குது. அதாவது விலை வந்து குறையும் என்று பலரும் எதிர்பார்க்கறத வந்து இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நிஃப்டி வந்து ஓவர் பாட்டில் இருக்கிறதா புரிஞ்சுக்கலாம். பிசிஆர் வந்து 1க்கும் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா. ஸோ இப்படி ஓவர் பாட்டாக இருக்கும்போது என்ன ஆகலாம் அப்படின்னா, ஸோ ப்ராஃபிட் புக்கிங்கான சான்சஸ் வந்து இருக்கலாம். ஸோ எல்லாருமே வந்து பை பண்ணதை செல் பண்ணுவாங்க. அதனால் பேரிஷ் பக்கம் போகிறதுக்குள்ள வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் ரேஷியோவை சொல்லலாம் அப்படின்னா 1.25 to 1.45 அப்புறம் 1.65 இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அது இது பேரிஷ் ட்ரெண்ட் போகலாம் அப்படிங்கிற சென்டிமெண்ட்டை வந்து காட்டும். இப்போ இதே பிசிஆர் வந்து 1 விட குறைவாக இருந்துச்சு அப்படின்னா, அங்கே கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை விட புட்டோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு குறைவாக இருக்குது. ஸோ அதனால் ஏறுமுகமாக, அதாவது புல்லிஷ்க்கு உண்டானதை இது இண்டிகேட் பண்ணுறதா வந்து சொல்லும். விலை வந்து மேலே போக வாய்ப்பு இருக்கிறதா வந்து எல்லோரும் எதிர்பார்ப்பாங்க. ஸோ இப்படி பிசிஆர் வேல்யூ வந்து 1 விட குறைவாக இருக்கும் சமயத்தில் அங்கே வந்து ஓவர் சோல்டில் இருக்குது. ஸோ எப்போ வேணாலும் ஃப்ரெஷ்ஷாக வந்து பை பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இதே 0.35 to 0.65 0.80 இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் புல்லிஷ் ட்ரெண்டுக்கு உண்டான சான்சஸாக இருக்க வாய்ப்புகள் வந்து இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது. நிறையா நம்ம பேக் டெஸ்ட் பண்ணணும். இதே பிசிஆருடைய மதிப்பு வந்து 1க்கு சரிசமமாக இருந்துச்சு அப்படின்னா நியூட்ரலாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இந்த பிசிஆருடைய ரேஷியோவே நம்மளுக்கு பயன்படுது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு புட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 12 லட்சம் இருக்குது. கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 8 லட்சம் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ பிசிஆர் கால்குலேட் பண்ணும்பொழுது இந்த 12 லட்சம் வகுத்தல் 8 லட்சம் வச்சோம் அப்படின்னா, ஸோ இப்போ பிசிஆரோட மதிப்பு வந்து 1.5 இருக்குது. அதாவது 1க்கும் அதிகமாக இருக்கிறதுனால அந்த இடத்துல அதிகமாக வந்து சோல்ட் ஆகிருக்கு, ஓவர் சோல்ட் ஆகிருக்கு. எப்போ வேணாலும் மார்க்கெட் திரும்பலாம், அங்கேருந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து இண்டிகேட் பண்ணுது.
ஸோ இப்படி தான் வந்து இந்த பிசிஆர் ரேஷியோவை நம்ம பயன்படுத்தி மார்க்கெட் சென்டிமெண்ட்டை புரிஞ்சிக்கிறதுக்கு இந்த பாயிண்ட்ஸ் வந்து உதவும். ரொம்ப முக்கியமாக இது மார்க்கெட் சென்டிமெண்ட்டை கணிக்கிற ஒரு இண்டிகேட்டர் மட்டும்தான். ஆனால் இதை வச்சு மட்டுமே நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. இது கூட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா, வால்யூமு, டெக்னிக்கல் சார்ட்ஸு, ஈவன் உங்களுக்கு பிடிச்ச இண்டிகேட்டர் எல்லாத்தையும் வச்சு தான் ஒரு காம்பினேஷனில் ஒரு ஐடியா கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அதை நம்ம பை பண்ணலாமா செல் பண்ணலாமாங்கிற முடிவு வந்து கிடைக்கணும். ஸோ பிசிஆர்னால் என்ன, அது எப்படி கால்குலேட் ஆகுது, அதோட சென்டிமெண்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. இது கூட நீங்களும் வந்து ரிசர்ச் பண்ணுங்கள், பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு பொசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட சொந்த முடிவு வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். மிக்க நன்றி.